செய்தியை திரித்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது நடிகர் திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய போது ஒரு தமிழனாக அந்த கட்சியை வரவேற்றுவேன். நான் எதுக்கு ஒரு சினிமா நடிகருக்காக இப்படி நான் விடிய கிளம்புற 3 மணிக்கு வந்தேன், நேற்று முதல் நாளே வந்தேன், என் தலைவனை பார்க்க காத்திருக்கிறேன், நான் தவம் கிடக்கிறேன், அவரை பார்த்து அவர் அப்படியே நேரம் அவரை கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தா போதும், என்னுடைய வாழ்நாள் பயணம் நான் அறந்து விட்டேன் என்று பத்திரிகை ஊடகங்கள்ல தொலைக்காட்சி விவாதங்களிலே சில பெண்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசுவதை அனுமதிக்க கூடாது. இது நம்முடைய பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை. இதை பெற்றோர்கள் அனுமதிக்க கூடாது. இப்படி செய்கின்றவர்களை நான் கடுமையாக கண்டித்து நான் பேசினேன். ஆனா இதற்கு ஒரு மணி நேரம் 40 நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமாக கேட்காத சில அறகுறை வேக்காடுகள் எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய், நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூக்கலிடுவது, அறிக்கையிடுவதெல்லாம் இங்கு வேண்டாம். ரொம்ப நாகரிகத்தோட சொல்றேன். நான் நேரடியாக அரசியல் களத்திற்கு வரவில்லை. என்னுடைய வாழ்வு என்பதே ஒன்றிய அரசை, ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தனிநாடு கோரிய போராளி இயக்கங்களோடு என்னுடைய இளமை கால வாழ்வு தொடங்கியது. என்கிட்ட வந்து வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது, அஞ்சாங்குஞ்சாங்களை விட்டு அறிக்கை விட சொல்றது, ட்விட்டர்ல பேசுறது, யூடியூப்ல விட்டு பேச வைக்கிறது, இதையெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீ எந்த